எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். சார், என் பொண்ணு உங்களை உதாசீனப்படுத்தி பேசுனது தப்புதான். அவ தெரியாம புரியாம ஏதோ பேசிட்டா. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். தயவு செஞ்சு நான் சொல்லுங்க. நீங்க மன்னிப்பு கேட்டா நான் பட்ட அவமானம்லாம் சரியா போயிடுமா? தள்ளுங்க அந்த பக்கம். இல்ல சார், அந்த விஸ்வா கொடுத்தா உனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லி நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். நான் வாக்கு கொடுத்தபடி அந்த கல்யாணம் நடக்கணும். இல்ல என் கருமாதி தான் இந்த வீட்டில் நடக்கும். சோம்பேறி, விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது, இப்பதான் வாசு கூட்டிட்டு இருக்கிற சோம்பேறி. என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களா? ஆமா. ஆமா. நந்தினி எங்க? வெளியில போயிருக்காப்பா. எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாளா? ஏதோ மனசுக்கு சரியில்லை, பார்க்குக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா. எந்த ரேவதி, என்ன வீட்டுல எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்காங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமா. சரி, நான் போயிட்டு அப்புறமா வரேன். சுரேஷ், பாப்பா. என்ன ஆச்சு? வீட்ல எல்லாருமே ஒரே டல்லா இருக்கீங்க. ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாப்பா, பிரச்சனை தான். அதான் உங்ககிட்ட அதை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. என்கிட்டயா? ஆமாப்பா. சுரேஷ், நீ எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணணும். நான்? சரி, சொல்லுங்க. சுரேஷ், என் பொண்ணு நந்தினி உனக்கு தெரியும். அதை விட என் பொண்ணை பத்தி எல்லாரையும் விட உனக்கு தான் தெரியும். ஒரு பெத்த தகப்பனா என் கடமைகளை செய்ய இதுவரைக்கும் நான் தவறுனதில்லை. இதோ மாலதி கூட எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிச்சாச்சு. மாப்பிள்ளை தப்பா போனாலும் அவளுக்கு புருஷன்னு ஒருத்தன் இருக்கான். குழந்தைங்க வேற பிறந்துருச்சு. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. இப்போ நம்ம நந்தினிய அந்த விஸ்வா தம்பி அவங்க குடும்பத்தோட பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. என்னது? நந்தினிய பொண்ணு பார்க்க வந்தாங்களா? நந்தினி கூட ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்லை இதை பத்தி. ஆமாப்பா, நாங்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வைக்க விஸ்வா அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்தாரு. ஆனா பாரு, கடைசி நேரத்துல நம்ம நந்தினி இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லி அவங்க மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிட்டா. நீயே சொல்லு சுரேஷ், அந்த பையனுக்கு என்ன குறைச்சல்? நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான எல்லா தகுதிகளும் அந்த பையன்கிட்ட இருக்கு. எப்பேற்பட்ட சம்பந்தம்? அருமையான இடம், தங்கமான பையன், கை நிறைய சம்பளம், வேற என்ன வேணும் இதை விட? அது மட்டும் இல்ல சுரேஷ், விஸ்வாவுக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, அந்தஸ்து இருக்கு, படிப்பு இருக்கு. ஆனா இன்னும் சொல்ல போனா நம்ம கிட்ட இல்லாத ஒரு பெரிய விஷயம் பணம். அது அவங்க கிட்ட நிறைய இருக்கு. இதை ஏதோ பணத்துக்காகத்தான் நந்தினியை அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் சொல்ல வரல. விஸ்வா நந்தினி பேர்ல உயிரையே வச்சிருக்கான். அதனாலதான் நானும் ஒத்துக்கிட்டேன். என் பொண்ணுக்கும் ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். நான் பட்ட கஷ்டங்கள்லாம் நேத்தோட தீர்ந்து போயிட போகுதுன்னு நம்பினேன். ஓடி ஓடி உழைச்சு ஓய்வே கிடைக்காதான்னு ஏங்கின நேரத்துல, நிம்மதியான வாழ்க்கை அமைய போகுதுன்னு நினைக்கிற நேரத்துல அதை இப்படி டக்குன்னு தூக்கி போட்டு உடைச்சிட்டாடா என் பொண்ணு.
என்னை ஏன் இப்படி ஆண்டவன் போட்டு சோதிக்கிறான்? கடைசி வரைக்கும் நான் நிம்மதியாவே இருக்க முடியாது போல இருக்கே. நான் என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியல சுரேஷ். நந்தினி இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னதும் எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. இப்படிப்பட்ட ஒரு நல்ல சம்பந்தத்தை ஏன் வேண்டான்னு சொல்றானே எங்களுக்கெல்லாம் தெரியல. நானும் என் கோபத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு எவ்வளவோ சொல்லிட்டேன். ஏம்மா இது நல்ல சம்பந்தம், இதை ஏன் வேண்டான்னு சொல்றேன்னு அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அவ சொல்றா, அப்பா எனக்கு கல்யாணமே பிடிக்கல, குழந்தை குட்டி குடும்பம் இதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்றா. நீ அவ கூட சின்ன வயசுல இருந்து பழகி இருக்கிறவன் தானே, நீயே சொல்லு, இதுக்கெல்லாம் என்ன பார்த்தோம்? ஒரு வயசு பொண்ணு கல்யாணம்னு சொன்னா தயங்குவா. நம்ம பொண்ணு அப்படித்தானேன்னு நான் கூட யோசிச்சேன். ஆனா அவ பேசுறத பார்த்தா உண்மையிலேயே கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம இருந்துருவாளோன்னு பயமா இருக்குப்பா. பிடிக்கலப்பான்னு பெத்த அப்பங்கிட்டயே சொல்றாப்பா. இது எங்க கொண்டு போய் விடுன்னு எனக்கு தெரியல. சுரேஷ், நீ அவகிட்ட பேசுப்பா. அவ உனக்கு ஃப்ரெண்டு. இதெல்லாம் தப்புமான்னு நீ அவகிட்ட சொல்லி புரிய வை. அவளை கல்யாணத்துக்கு சரின்னு சம்மதம் சொல்ல வைப்பா. கையெடுத்து கும்பிடுறேன்ப்பா சுரேஷ். ஐயோ, என்ன நீங்க என்ன போய் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு? நீங்க பொறுமையா இருங்க, நான் நந்தினிட்ட பேசுறேன். பேசுப்பா. நந்தினியோட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவ நீ. நீ கேட்டா நந்தினி உண்மையை சொல்லுவா. அவ மனசுல என்ன இருக்குன்னு கேளு. முதல்ல எப்படியாவது அவளை கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல வை. அது ஒண்ணு போதும்பா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நந்தினி கிட்ட நான் பேசுறேன். நான் நந்தினிக்கு புரிய வைக்கிறேன். நந்தினி பார்க்குக்கு போயிருக்கான்னு சொன்னீங்க. ஆமாப்பா. நான் உடனே போய் அவளை பாக்குறேன். எல்லாம் நல்லபடியா முடியும். பேசுப்பா. எப்படியாவது அவ மனசை மாத்து. அவகிட்ட இருந்து ஒரு நல்ல பதிலை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பா வரும், கவலையே படாதீங்க. இன்னும் வரல போல இருக்க. ஒரு பெத்த தகப்பனா என் கடமைகளை செய்ய இதுவரைக்கும் நான் தவறுனதில்லை. இதோ மாலதி கூட எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஆமாப்பா, நாங்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வைக்க விஸ்வா அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்தாரு. ஆனா பாரு, கடைசி நேரத்தில் நம்ம நந்தினி இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லி அவங்க மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தப்புமான்னு நீ அவகிட்ட சொல்லி புரிய வை. அவளை கல்யாணத்துக்கு சரின்னு சம்மதம் சொல்ல வைப்பா. ஏய் நந்தினி, நீ எப்ப வந்த? ஏதோ முக்கியமான விஷயம், உடனே வா பேசணும்னு சொல்லிட்டு நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை உனக்கு? அதுவா, அத பத்தி அப்படியே யோசிச்சுட்டே இருந்தனா
அதான். சரி சொல்லு. எப்படி வந்த? நடந்துதான் வந்தேன். ம். வேலைக்கு போயிட்டு இருந்தவ வீட்லயே உட்காருன்னு சொன்னதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? அப்பாவோட கண்டிஷன். ஆமா, இத சொல்றதுக்காக தான் நீங்க வர சொன்னியா? வந்ததுல இருந்து ரொம்ப மொக்க போட்டுட்டு இருக்க. போர் அடிக்கிறனோ? புரிஞ்சா சரி. ஆமா, உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனாங்களாமே, கேள்விப்பட்டேன். என்கிட்ட கூட சொல்லவே இல்லை நீ. அது ஒண்ணும் சொல்லிக்கிற மாதிரி பெரிய விஷயமா எனக்கு தெரியல, அதான் சொல்லல. என்ன நந்தினி இப்படி சொல்ற? கல்யாணங்கிறது இன்னொரு ஆரம்பம், இன்னொரு வாழ்க்கை. ஆனா நான் அப்படி நினைக்கல. வேற எப்படி நினைக்கிற? இத விட்டுருவோமே, வேற ஏதாவது பேசுவோம். சரி, ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன். நீ ஏன் கல்யாணம் வேணான்னு சொல்ற? ஷோ, நீ மறுபடியும் அதே தான் பேசுற. உன்னை இங்க வர சொன்னதே இதை பத்தி பேசுறதுக்காக தான். இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு சுரேஷ்? நிறைய இருக்கு நந்தினி. உன்னை எனக்கு இன்னைக்கு நேத்து இல்ல, சின்ன வயசுல இருந்தே தெரியும். உன்கிட்ட எவ்வளவு அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு. உன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு வேற யாருமே கிடையாது. உன்ன மாதிரி ஒரு பொறுப்பான பொண்ணும் வேற யாருக்குமே கிடைக்கவும் மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலயும் நீ தான் பெஸ்ட். ஆனா இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல நந்தினி. உன்னோட காம்ப்ளிமெண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ். கல்யாண விஷயத்துல நான் நினைக்கிறத மத்தவங்க யாராலையும் உணர முடியாது. அதுதான் உண்மை. கல்யாணங்கிறத நீ சுமையா நினைக்கிற, அதனாலதான் அப்படி பயப்படுற. சுமையொன்னு எனக்கு புதுசு இல்ல. நான் எதுக்காக அதை பார்த்து பயப்படணும்? கல்யாணம்ங்கிறது ஒரு வலை, அதுல மாட்டிக்கிட்ட மீளவே முடியாது. பொண்ணுங்களோட சுதந்திரமே பறி போயிடும். இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு தான் நான் சொல்லுவேன். நந்தினி, காலம் மாறி போச்சு நந்தினி. காலம் மாறினதுனாலதான் ஒருத்தனுக்கு உன்னை பிடிச்சதுனால அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்து உன்னை பொண்ணு கேட்டிருக்கான். இதுவே 10-15 வருஷத்துக்கு முன்னாடினா முடியுமா? இத பாரு நந்தினி, உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த நல்ல வாய்ப்பை நழுவ விட்டுறாத. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா உங்க அப்பாவுக்கு சுபம் குறையும். உன் தங்கச்சி ரேவதிக்கு இது மூலமா ஒரு நல்ல இடத்துல இருந்து வரம் கிடைக்கவும் சான்ஸ் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்ட எங்க அப்பாவோட சும குறையும், தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இது எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனா என்னோட நிலைமை? உனக்கு எந்த குறையும் வராதுன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். சீ நந்தினி, இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனா ஒரு வகையில இது ஒரு லவ் மேரேஜ். ஏன்னா அந்த பையன் உன்னை விரும்புறத அவங்க அம்மா அப்பாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால ரெண்டு வீட்டோட சப்போர்ட்டும் உனக்கு கிடைக்கும். நீ சந்தோஷமா இருப்ப. இருக்கலாம். இது எங்களோட காதல் இல்ல, அவனோட ஒன் சைடு லவ். இதுல என்னோட சைடுன்னு எதுவுமே இல்ல. இன்ஃபேக்ட் அவன் மேல எனக்கு வெறுப்பு தான் அதிகம். அவன் என்ன ஃபாலோ பண்ண விதம், வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட பேசின விதம், இது எதுவுமே எனக்கு பிடிக்கல. பிடிக்காத இத்தனை விஷயங்களை வச்சுக்கிட்டு என்னால எப்படி அவன் கூட வாழ முடியும்? நந்தினி, இதெல்லாம் மறைஞ்சு போற விஷயம். உனக்கு அவனுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா இதெல்லாம் காணாமலே போயிடும். இல்ல சுரேஷ், இதனால நான் பட்ட அவஸ்தைகள், அவமானங்கள் மாறவே மாறாது. அது ஒரு வடு மாதிரி என் மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒருத்தரை பத்தி நாம நினைக்கும் போது நல்ல விஷயங்கள் மட்டுமே நம்ம ஞாபகத்துக்கு வந்தா அவர் நிஜமாவே நல்லவர்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஒன்னே எடுத்துக்கோயேன். உன்னை பத்தி நான் எப்போ நினைச்சாலும் மருந்துக்கு கூட ஒரு கெட்ட விஷயம் கூட எனக்கு ஞாபகத்துக்கே வராது. ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் உன்கிட்ட இல்லவே இல்லை. அப்படி இருக்கணும் சுரேஷ். இங்க பாரு நந்தினி, நீ எல்லாரையுமே ஒரு அளவுகோலை வச்சுட்டு பார்க்காத. இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அது நமக்கு பெருசா தெரியறது இல்ல. ஏன்னா அவங்கள நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்கள அந்த வட்டத்துக்குள்ள வச்சிருக்கோம். நானும் அந்த வட்டத்துல தான் இருக்கேன். சுரேஷ், இப்ப நீ சொன்னியே, இது கூட உன்னோட நல்ல விஷயங்கள்ல ஒண்ணு. என்ன விடு நந்தினி, அவன் விஷயத்துக்கு வருவோம். நீ அவனை பிடிக்கலங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட போட்ட மாதிரி அவன்கிட்ட பிடிச்ச விஷயங்களுக்கு ஒரு லிஸ்ட போடு. அதுல எது வெயிட்டா இருக்கோ அதை வச்சு முடிவு பண்ணு. அவன்கிட்ட பிடிச்ச விஷயங்கள்னு எதுவுமே நான் பார்க்கலையே. பார்க்கலன்னு பொய் சொல்லாத நந்தினி. உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் நடந்த போது அவர் யாருன்னே தெரியாம ஹெல்ப் பண்ணது, மறுபடியும் நீங்க அவமானப்படுத்தி அனுப்புன போது கூட உங்க அப்பா ஜெயில இருந்த போது பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணது, இதெல்லாம் உங்க யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சது, கல்யாணத்துக்கான எல்லா செலவையும் தானே ஏத்துக்கிறேன்னு சொன்னது, இதெல்லாம் நல்ல விஷயம் இல்லையா? வேணா சுரேஷ், என்ன கம்பல் பண்ணாத. என் மனசுக்குள்ள அவனை கெட்டவன்னு உருவகப்படுத்திக்கிட்டேன். என்ன மாத்த பார்க்காத. போய் இதெல்லாம் நீ சொல்ற போய்.
இங்க பாரு நந்தினி, உனக்கு ஆம்பளைங்கள்னாலே பிடிக்காது, அதனால எதையெல்லாமோ சொல்லி தட்டி கழிக்கிற. அப்படி மொத்தமா சொல்ல முடியாது. எனக்கு எங்க அப்பாவை பிடிக்கும். ஏன் ஒன்ன பிடிக்கும். இந்த மாதிரி சில பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. நந்தினி, நானும் உங்க அப்பாவும் நீ சின்ன வயசுல இருந்தே பாக்குறவங்க. சோ நாங்க உன் கண்ணுக்கு நல்லவங்களா தான் தெரியும். ஆனா வரப்போற மாப்பிள்ள அப்படி இல்லையே. அவன் எங்க இருந்து வருவானே தெரியாது. அதனால அவனை பத்தி விசாரிச்சு அதுல அவன் நல்லவனா அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்படி பார்த்தா கூட இப்ப வந்திருக்கிறவன் நல்ல மாப்பிள்ள தானே. நீ சுத்தி சுத்தி அங்கேயே தான் வர. எனக்கு இந்த மாப்பிளையும் பிடிக்கல, கல்யாணமும் வேண்டாம். போதுமா? நந்தினி, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. உனக்கு பிடிச்ச, உனக்கு ஏத்தவன் நீ நினைக்கிற ஒருத்தனை உன் மனசுக்குள்ள தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறியா, இல்ல அந்த மாதிரி ஒருத்தனை நீ இன்னும் சந்திக்கவே இல்லையா? சந்திக்கலன்னு சொல்ல மாட்டேன், சந்திச்சிருக்கேன். அவனையாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா? அவன் சம்மதிச்சா எனக்கும் சம்மதம் தான். அப்ப அவன் இன்னும் சந்திக்கவே இல்லையா? கேட்கறதுக்கான சந்தர்ப்பம் இது வரைக்கும் அமையல. உன்னையாவது அவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் என்ன, கேட்க வேண்டியதானே? என் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சா அவன் என்னை விட்டு போயிடுவானோன்னு பயமா இருக்கு. நான் அவனை மிஸ் பண்ண விரும்பல. சரி, அப்போ வேற யார் மூலமாவது இன்டைரக்டா கேட்க வேண்டியதுதானே? யாரை வச்சு பேசி பாக்குறதுன்னு எனக்கு தெரியல. நான் பேசி பாக்குறேன். ஆள் யாருன்னு சொல்லு. என்ன யோசிக்கிற, சொல்லு. இல்ல, வேணாம், விட்டுரு. நந்தினி, நில்லு 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 நில்லு. எனக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். நான் விட போறதில்ல. யார் அந்த ஆளு, சொல்லு. விஷயம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆனது, உன்னால முடியாது. ஹலோ ஹலோ, அத நான் பாத்துக்கிறேன், நீ சொல்லு. உன்னால முடியாதுன்னு சொல்றேன்ல. ஏன் முடியாது? உன்கிட்டயே நீதாங்கிறத நான் எப்படிடா சொல்ல முடியும்? நந்தினி, நீ என்ன சொல்ற? உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுரேஷ். என்னோட அளவுகொள்ள மட்டும் இல்ல, என்னோட மனசுலயும் நிறைஞ்சவன் நீதான். நான் சொன்னா எங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயம் இருந்தது. அதனாலதான் இவ்ளோ நாள் நான் சொல்லல. நீ இவ்ளோ நல்ல விஷயங்களோட என் பக்கத்திலே இருக்கும்போது நான் ஒன்ன விட்டுட்டு நேத்து என் லைஃப்ல கிராஸ் பண்ணவன எப்படா என் வாழ்க்கை துணையை ஏத்துக்க முடியும்? என்னால அப்படி ஒரு முடிவு எடுக்க முடியல. அதான் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டேன். நீ என்ன வேணான்னு சொல்லிட்டீனா என்னால தாங்கிக்க முடியாது. அதான் இது வரைக்கும் நான் கேட்காமலேயே இருந்தேன். நந்தினி, நான் எப்படி நந்தினி உன்னை வேண்டான்னு சொல்லுவேன்? அப்போ நானும் உன்ன மாதிரி தான் நந்தினி. என் காதல சொல்ல தைரியம் இல்லாம மறைச்சு வச்சிருந்தேன். என்கிட்ட இருந்த பயம் அத சொல்ல விடல. ஆனா இப்போ நீயே சொன்ன பிறகு எனக்கு எந்த பயமும் இல்ல.
ஐ லவ் யூ